இவங்க வந்து 2 இயர்ஸாக வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 to 17 இன்ச்சஸ் இருந்துச்சு. இப்போ ஓன் ஹேர் வளர்ந்துட்டே போகுது. இப்போ நீட்டு வேணும். முடி வந்து வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறதே எல்லாத்தையும் உங்கள் முடி வளர்ந்துருச்சா, நீங்கள் டென்சிட்டி மட்டும் பண்ணிக்கோங்க. எனக்கு வால்யூமும் வேணும், நீட்டும் வேணும்ல. இவங்க வந்து 2 இயர்ஸாக ஒரே ஹேர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸை சும்மாவே சொல்லக்கூடாது. எங்கேயுமே டேங்கிள்ஸ் இருக்காது, ஒரு பிரேக்கேஜ் கூட இருக்காது. எக்ஸ்டென்ஷன் எப்படி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க? ப்ராப்பர் கண்டிஷன். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நாங்கள் அதனால தான் டேங்கிள் வந்தால் சார்ஜஸ் போட்டோம். இப்போ 90% டேங்கிள் இல்லாத கஸ்டமர் வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. அந்த 10% ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை. மேம் இது எத்தனாவது வேலண்டைன்ஸ் டே நீங்கள் கொண்டாடுறீங்க? 2 இயர்ஸாக மேம் எங்கள் கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேரோட அன்பு கிடைக்க ரேஸும் நானும் கொடுத்து வச்சுருக்கோம். ரேஸோட இந்த நேமுக்கு இவ்வளோ ஹாப்பி கஸ்டமர் தான் காரணம். மேம் எங்களோட குவாலிட்டி சர்வீஸ் எப்படி மேம் இருக்குது? இவ்வளோ வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, 2 இயர்ஸாக நான் இங்கே வந்து பண்ணுறேன். 2 இயர்ஸாகவும் எனக்கு வந்து இன்னும் நான் வெளியில் போய் காமிச்சதும் இல்லை. இது வரைக்கும் என்னோட ஹேர் இதுவே நான் அதை பற்றி பேசினதில்ல. யாருக்கும் பெருசாக தெரியவும் தெரியாது. நான் வச்சுக்கிறேன்ற விஷயமே இப்போ நீங்கள் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர மற்றபடி தெரியவே தெரியாது. குவாலிட்டி நல்லா இருக்கு. அதனால தான் அதையே அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுமாதிரி சர்வீஸ் இங்கே வந்து ஒரு திருப்தியாக கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபீல் இருக்கும்போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்னும் ஹையாக இருக்கும். அதை இப்படி இருக்கோமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு ஃபீல் ஆகும்ல. அந்த ஃபீல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ஒன்ஸ் வந்துட்டோம், முடிச்சிட்டோம், ஓகே, அதோட நம்ம வந்து ஒரு 3 or 4 month வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். நமக்கே ஒரு ஸ்டேஜ் தெரியும், அது நம்ம இதை வச்சு இறங்கிருக்கு அப்படின்னு. அப்போ தெரியும் போது திருப்பி வந்து பண்ணிட்டோம்னா ஓகே. உங்களோட ஹேர் டென்சிட்டி இப்போ நல்லாவே ஆயிருக்குல்ல, ஹெவியாகவும் இருக்குல்ல. வந்த போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க, தின்னாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே உங்களுக்கு நல்ல வால்யூம் கொடுத்துருக்கு. எக்ஸ்டென்ஷனே இல்லை இங்கே. எக்ஸ்டென்ஷன் இல்லாமலே இந்த இடம் மேம்க்கு இவ்வளோ டென்சிட்டி வந்திருக்கு. இது நிஜமாவே ரேஸ்க்கு கிடைக்கும். நான் சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ.